வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2.1 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.2 தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு அளவு 998 மில்லிமீட்டர். இதனை சென்டிமீட்டரில் மாற்றுக. 998 மில்லிமீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டரில் மாற்ற சொல்லியிருக்காங்க. அது தமிழகத்தில் ஆண்டுக்கு சராசரி மழை அளவு எவ்வளோதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 998 மில்லிமீட்டர். அதை எடுத்து அப்படியே எழுதிக்குவோம். தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழை அளவு ஈக்குவல் டு 998 மில்லிமீட்டர். இதை நம்ம சென்டிமீட்டரில் மாற்றணும். அதுக்கு நமக்கு இங்கே மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போன்னா 1 மில்லிமீட்டர்னால் எவ்வளோதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ சென்டிமீட்டரில் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர். அப்போ 1/10 சென்டிமீட்டர். 1/10 சென்டிமீட்டருங்கிறது 1 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர். 1/10 சென்டிமீட்டருங்கிறது 1 மில்லிமீட்டர். அப்போ நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும்னா இந்த 1/10 நம்ம இதோட மல்டிபிள் பண்ணணும். அப்போ நமக்கு இது கிடச்சிரும் ஆன்சரு. இந்த இது முக்கியம், இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸில் உள்ளதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஈக்குவல் டு அது 998 இருக்குல்ல, அதோட 1/10 மல்டிபிள் பண்ண போகிறோம். 998 இன்ட்டு 1/10 சென்டிமீட்டர். நம்ம சென்டிமீட்டரில் தான் மாற்ற போகிறோம். இப்போ சென்டிமீட்டரில் தானே மாற்றுறோம். இப்போ 10ஆல் இதை அடிக்க போகிறோம். 998 அந்த 1ஓடு அதை பெருக்கிட்டோம்னா 998/10 இது சென்டிமீட்டரில் இருக்கும். இதை 10ஆல் வகுக்கணும். ஃபஸ்ட்டு 10ஆல் அடி கொடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு 10ஆல் அடி கொடுத்தோம்னா 1/10 9ல் 10 இருக்காது. அப்போ 99ல் 9 99 90 9 10 90. அதே மாதிரி 98ல் எத்தனை 10 இருக்குது? 9 10 இருக்குது. புள்ளி வச்சுக்கிட்டு 8ல் 10 போகாது, அதனால் புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கணும். அப்போ 80ல் எத்தனை 10 இருக்குது? 8 10 80. 8 10 80. இந்த மாதிரி மெத்தட்லேயும் போடலாம் நம்ம. அல்லது அடுத்து நம்ம 998 நம்ம 10ஆல் வகுக்கிறோம். 10ஆல் வகுத்தோம்னா 9ல் போகுமா? 10 போகாது, அதனால் 0 போட்டுடலாம். அப்புறம் பக்கத்தில் உள்ள நம்பர் சேர்த்துக்கிட்டோம்னா 99ல் எத்தனை 10 இருக்குது? 9 10 இருக்குது. 9 10 90 கழித்தோம்னா 9 வரும். இந்த 9ல் 10 போகிறதுனால 8 கீழே இறக்கிக்குவோம். கீழே இருக்கிறனால 9 10 90. அதே 9 10 தான் வரும், 90. அந்த 8 அப்படியே கழித்தோம்னா 8 அப்படியே இருக்கும். இந்த 8ல் 10 போகிறதுனால மேலே புள்ளி வச்சுக்கிட்டு இந்த 8க்கு பக்கத்தில் 0 சேர்த்தோம்னா 80. 80ல் எத்தனை 10 இருக்குது? 8 10 80. 8 10 80. இது ஒரு மெத்தட்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதே இப்போ இதை அடி கொடுத்தும் போடலாம். இதை அடி கொடுத்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு அடி கொடுத்து போட்ட மாதிரியே இதில் போட்டுக்கலாம். 99.8. இதை அடி கொடுத்தோம்னா 99.8 சென்டிமீட்டர்.
இதுதான் இதுக்குள்ள ஆன்சரு, சென்டிமீட்டர். இது இன்னொரு தடவை ஈஸியாக போடலாம். எப்படிமா, இந்த 998 அப்படியே இருக்கா, அந்த நம்பரை அப்படியே வச்சுக்கிட்டு 10 இருக்கா, 10ல் எத்தனை ஜீரோ இருக்கோ, ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஸ்தானம் தள்ளி. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 99.8, 99.8. இதோட ஆன்சர் எப்படி எழுதுனா 99.8. இது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.